வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர். தற்போது நம்ம எங்கே வந்துட்டோம்னா கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் வந்திருக்கோம். என்னத்துக்குன்னா தென்னை ஆராய்ச்சி மன்றத்தில் நம்ம தென்னையில் ஏற்படும் பிரச்சனைகள், பல்வேறு இடர்பாடுகள் அதெல்லாம் தவிர்த்து எப்படி நிறைவு செய்து மகசூலை அதிக அளவில் எப்படி கூட்டுவது பற்றி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியாருக்கு வந்துட்டுருக்கோம். நம்மளோட சக விவசாய நண்பர்கள் சுமார் ஒரு 40-50 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட தான் நம்ம தற்போது நம்ம இணைந்து பின்வரும் வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் சந்தேகத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் விளக்குகின்றனர். இந்த ஆலயா தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ முதல்ல நம்ம தென்னை ரகங்கள் தென்னை நாட்டு உற்பத்தி பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து கோவை மாவட்டங்க. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கம் உள்ள ஆலியாருங்க. ரைட்டுங்களா? வாங்க ஃபீல்டுக்கு போகலாம். அப்படிங்களா? சரி. சொன்னாங்க உலக அளவில் இந்தோனேஷியாங்கிற நாடு தான் முதலிடங்க. சரிங்களா? இப்போ நம்ம 3வது இடத்துல தான் இருக்குது. இப்போ அப்புறம் சென்னையில் டைப் இருக்குதுன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று நட்டை, இன்னொன்று குட்டை, இன்னொன்று ஹைப்ரிட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெட்டை அப்படின்னா இதாங்க நெட்டை வரும். ஆமாம், கீழே சூடு பாருங்கள், பெருத்து இருக்கும். ரைட்டுங்களா? நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி போகக்கூடியது, 90 அடியும் போகும். ஆனால் குட்டைனா 20 அடி தான். அப்புறம் லைஃப்னு பார்த்தீங்கன்னா குட்டை வந்து ஒரு 30 வருஷம் வாழும், நெட்டை 90 வருஷம் வாழும். ரெண்டாவது நெட்டை வந்து நல்லா பண்ணிங்கன்னா 5 வருஷம் ஆகுது. குட்டை வந்து நல்லா பண்ணால் 3 வருஷத்துலேயே வந்துடும். சரிங்களா? அப்புறம் இதுக்கு இன்னொன்று வந்து ஹைப்ரிட்னு பேர். ஹைப்ரிட் அப்படின்னா நெட்டையும் குட்டையும் சேர்த்து கிராஸ் பண்ணுறது, அதுக்கு பார்த்தா ஹைப்ரிட்னு பேர். ரைட்டுங்களா? இப்போது இந்த நெட்டை மரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா சூடு நல்லா பெருசாக இருக்கும். ரைட்டுங்களா? குட்டை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. சூடு பிவிசி பைப் மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறேன், எல்லாம் உள்ள இருக்குது, காமிக்கிறேன். பிவிசி பைப் மாதிரி இருக்கும். வறட்சியை தாங்கிறது நெட்டை தான். நோய் பூச்சியெல்லாம் தாங்கிறது வரும். ஆனால் குட்டையில் நிறையா வரும், ஹைப்ரிட்லாம் நிறையா வரும். தண்ணி வசதி இருக்குது, நல்லா நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் குட்டையோ இல்லை ஹைப்ரிட்டோ போடணும். மானாவாரி பூமினா இதை போட்டுக்குங்க. மானாவாரிங்கிறத விட கொஞ்சமாச்சும் மழை பெய்யணும், அப்போ நெட்டை தான் கரெக்டாக அந்த இடத்துக்குலாம். அப்புறம் நெட்டைனா நல்லா பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 100 காய் கிடைக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் இருந்து. ஆனால் அதாவது குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், இங்கே உள்ள விவசாயிங்க ஒரு 125 எடுக்கிறாங்க. தேசிய சராசரி 80 தான். குட்டைனா ஒரு 125 சராசரியாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஹைப்ரிட்னா 150 போட்டுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு. ரைட்டுங்களா? இந்த நெட்டை இருக்குது பார்த்தீங்களா, எதுக்குன்னா சமையலுக்கு தான் ஆகுது. இந்த பருப்பு வந்து கடினமாக கொப்பரைக்கும் எண்ணெய் எடுக்கிறதுக்கு சட்னி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குட்டை இருக்குது பார்த்தீங்களா, குட்டை வந்து இளநிக்கு தான் அது முத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம் அப்படின்னு இடிச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி நல்லா இருக்காது. குட்டை ரகங்கள் இளநிக்கு தான். அது 7 மாதம் வெட்டிடணும். 6 லிட்டர் கிடைக்கும் ஒரு தேங்காய் 6 லிட்டர். ஆனால் இதில் 7 மாதம் வெட்டினீங்கன்னா ஒரு 4 லிட்டர் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் ஹைப்ரிட்னா 2 பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. சில வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை போட்டிருப்பாங்க நர்சரியில். குட்டை நெட்டை கிடைக்கும், நெட்டை கூட கிடைக்கும் போடுவோம் அப்படின்னு என்ன யாரோ சொல்லுங்க. ஹைப்ரிட்டில் இங்கே நெட்டை குட்டை கிடைக்கும் போட்டிருப்பான். அப்புறம் இந்த இடத்துல குட்டை நெட்டை கிடைக்கும் போட்டிருப்பான். 2 ஒன்று தானே. 5 × 6 30, 6 × 5 30 தானே, எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் அது கிடையாது. இந்த குட்டை நெட்டையில் வந்து குட்டையினுடைய இது வந்து 100 பேர் வந்தாங்க, ஏன் பேசினாங்க வாங்க 150 ரூபா பண்ணுங்க வாங்க 3 மரம் வாங்கி. குட்டை நெட்டைனா குட்டை பெண் மரம், நெட்டை ஆண் மரம், அது கிராஸ் பண்ணுறோம். நெட்டை குட்டைனா நெட்டை பெண் மரம், குட்டை ஆண் மரம். ரைட்டுங்களா? அப்படின்னு சொல்லித்தரேன். அப்புறம் உலகத்தில் 95% நெட்டை தான். யாரை பேர் தென்னை நான் குட்டை மரத்தை போட்டுக்கணும் சொல்ல மாட்டாங்க, வேற இருப்பாங்க. சரிங்களா? ஹைப்ரிட் இருக்குது பார்த்தீங்களா, குட்டை நெட்டை அப்படின்னா குட்டை மரம் எப்படியெல்லாம் இருக்குதோ அந்த பண்பு இருக்கும். இளநிக்கு ஏற்றுறது, காய்க்கு சமையலுக்கு ஏற்றுறது, சீக்கிரமாக காய்ப்பு கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வருஷத்துலேயே வந்துடும். ஆனால் நெட்டை குட்டைனா நெட்டை மாதிரியே இருக்கும் அதோட பண்புகள்லாம். அப்போது கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது.
அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இளநிக்கு ஏற்றது இல்லாமல் கொப்பரைக்கு மட்டும் ஏற்றதாக இருக்கும். ஆனால் ஹைபிரிடாக நெட்டரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருந்தால் நல்லா நல்ல மாதம் கிடைக்கும். அப்படின்னா ஹைபிரிட் போங்க. தண்ணி வசதி இல்லைங்கன்னா நெட்டை போயிடணும். ரைட்டுங்களா? நல்லா பராமரிப்பண்ணா ஹைபிரிடு, இல்லைங்க அந்தளவு பண்ண முடியாது அப்படின்னா நெட்டை போயிடும். ரைட்டுங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று மேற்கு கடற்கரை நெட்டை அப்படின்னா, மேற்கு கடற்கரைனா கேரளா ஒட்டி உள்ள ஏரியா பூரா மேற்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரைனா உங்கள் ஏரியா மெட்ராஸு, வெள்ளூர், இந்த கிருஷ்ணகிரி அது எல்லாமே கிழக்கு கடற்கரையில் வரும். இதெல்லாம் மெயின் ரெண்டுமே இல்லை மேற்கு கடற்கரை நெட்டை அப்படிம்பாங்க. பொள்ளாச்சி தேங்காய்ங்கிற ரெண்டும் கிடையாது. பொள்ளாச்சி எங்கே இருக்குது? கேரளா ஒட்டி பாலக்காடு ஒட்டி இருக்குது. அப்போ மேற்கு ஏரியா மேற்கு கடற்கரை நெட்டை. உங்கள் ஊருக்கு பாருங்கள், தருமபுரி அரசம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கர ஃபேமஸ். அதெல்லாமே கிழக்கு கடற்கரை நெட்டை மாதிரியே இருக்கும். சரிங்களா? மெட்ராஸு, ஆம்பூர், இந்த காட்பாடி இந்த ஏரியா பூரா அப்படி வரும். நம்மளுக்கு அந்த அந்த ஏரியாவிலே அப்படியே போகுது, ஆந்திராலாம் போகுது, அதெல்லாமே கிழக்கு கடற்கரை நெட்டை தான். அரசம்பட்டியா நெட்டை ஏரியா. ரைட்டுங்களா? இதுதான் மெயின் ரெண்டுமே. அப்புறம் உங்கள் ஏரியா பக்கம் ஒரு ஆராய்ச்சி தஞ்சாவூர் பக்கமாக உங்களுக்கு வராதா? சென்னையை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு இலை ஒரு பாலை விடும். ரைட்டுங்களா? அந்த பாலை வந்து காயை அறுவடை பண்ணுறது 12 மாதம் ஆகும். 10 மாதம் போடலாம். 7 மாதம் வெட்டினீங்கன்னா இளநீ. இது பாருங்க, இது ஒரு மாதம், இது அடுத்த மாதம், இது அடுத்த மாதம். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இதை வச்சே நீங்கள் வயசு கால்குலேட் பண்ணிக்கலாம். வயசு இது என்னன்னா போதுமே, 1 2 3 4 ஒரு வருஷத்துக்கு 12 இதுவரை கடைசி வரை கூட்டி போனீங்கன்னா வயசு கொடுக்கும். ரைட்டுங்களா? இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, கேரளா வாடல் அப்படிங்கிற நோய் இருக்குது. பக்கத்தில் கேரளா இருக்குது, அங்கேருந்து வந்துடுச்சு. அதனால் நிறைய பேர் வந்து தேங்காய் தென்னை கொடுக்குறேன், கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சென்னையில் ஒரு 4 ரகம் விட்டுக்கிறாங்க. பூராமே எதிர்ப்பு சக்தி உள்ள ரகங்கள். சரிங்களா? அதுக்கு எதிர்ப்பு சக்தி. கேரளாவில் காசர்கோடுங்கிற இடத்துல ஒரு ஆராய்ச்சி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க விட்டுக்கிறாங்க. என்ன அந்த ரகத்துக்கு தான் இது கழுத்தாக சிறி அடிக்கிறது குட்டைக்காங்க வராது. அதாவது வாரலாம் வராது. தஞ்சாவூர் வாரம் இருக்குது, கேரளா வாரம் இருக்குது. இது கேரளா வாரம் தான் டேஞ்சர். தஞ்சாவூர் வாரம் குணப்படுத்திடலாம், கேரளா வாரம் கொஞ்சம் கஷ்டம். 4 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் போச்சுன்னா புரிஞ்சு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கழுத்த ரத்தம் அப்படி அது வந்து வெளி சாப்பிடும் குணப்படுத்தினா கழுத்தை வைக்கிறாங்க. அது வந்து நெட்டையுமே கிராஸ் பண்ணும். சரிங்களா? நெட்டை கிராஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ்னா குறைவா ரொம்ப குறைவாது. என்ன காரணம்னா, தென்னமரத்தை பொறுத்த வரைக்கும் புளி எடுத்து புளிக்குள்ள தான் நடணும். ஏன்னா முதல் 4 வருஷத்துக்கு இந்த மாதிரி வேர் வந்துகிட்டே இருக்கும். முதல் 4 வருஷத்துக்கு நடவு பண்ண 4 வருஷத்துக்கு. சரிங்களா? அப்போ குளிக்குள்ள நட்டிங்கன்னா குளிக்குள்ளே வேர் வந்திருக்கும். ஒரு 3 4 வருஷத்துல அப்படியே புளியை மூடி விட்டுறலாம். ஆனால் மேலே நட்டிங்கன்னா இப்படி தான் வேறு வந்துடும். இவங்கெல்லாம் தப்பாக, அதாவது சம்டைம்ஸ் வந்து அது அவசரத்தில் வந்து காத்தடிச்சா வாய்ப்புகள் அதிகம். அதனால மேல் நடக்கூடாது. அங்கே பாருங்க, புளியை தோண்டி புளிக்குள்ளே வச்சிடணும். தென்னை மரத்தை மற்ற பகுதி உள்ளே வர மாதிரி வெங்காயம்பாங்க. எப்படின்னா ப்ரௌன் கணக்கு இல்லையா, ப்ரௌனு கொஞ்சம் சிவப்பும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் செங்காயின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று பச்சை, இன்னொன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று எல்லோ கலர். இந்த 3ல் எது டேஸ்டாக இருக்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ரெட்டு தான் சார், பச்சை தான் நல்லா இருக்கும். ரைட்டுங்களா? எல்லோ மஞ்சள் வந்து கடைசி வாய்ப்பாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா இருக்கும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. ஆரஞ்சு ஓகே. ரைட்டுங்களா? அதனால் கடையில் போகும்போது 3மே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பச்சைக்கு எடுத்து வாங்கி தண்ணி வந்து அதிகமாக இதில் இருக்கும் சார். அந்த 3த்துல மஞ்சளில் தான் தண்ணி அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும், குறைவாக இருக்கும். சரிங்களா? வச்சிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், நல்ல மழை காலமாக இருக்குது. மழை காலத்துலேயே இளநீ குடிச்சிங்கன்னா எல்லா மரத்துலையுமே டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாமே வந்து சயின்ஸ். என்ன காரணம் சொல்லுங்கள்? நீரோட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இருக்கும் சார்.